கர்த்தரும் அருகிலும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் ஒரு விசை அருமையான பாஸ்டர் ஐயாவுக்கும் சபை கமிட்டிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் நன்றியையும் என் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அருமையான ஐயா சொன்னதை போல நாளைக்கு குடும்பங்களுக்காக கர்த்தர் விசேஷமான வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அருமையான ஐயா சொன்னதை போல் பேச்சுலர்ஸும் கட்டாயம் வரணும். ஏன்னா நாளைக்கு நீங்கள் குடும்பஸ்தன் ஆக போகிறீங்க. இன்றைக்கி பேச்சுலர்ஸ், நாளைக்கு நீங்களும் ஒரு குடும்ப தலைவர்களாக குடும்ப தலைவர் மாற போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த வார்த்தை தேவை. என்னை இப்போ பெற்றுக்கொண்டா தான் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஆனால் நீங்களும் கட்டாயம் பங்கெடுக்கும்படி நான் உங்கள் அன்போடு கூட அழைக்கிறேன். சரி, இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானும் நம்மோடு பேசி அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அப்படியே இருந்த வண்ணமாய் கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்கள் பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிற பொழுது எங்கள் தகப்பன் எங்கள் நடுவில் நீர் பிரசன்னராக இறங்கி வந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் பாடல் வேளையிலும் எங்கள் ஆராதனை வேளையிலும் அசைவாடுகிற ஆவியானவர் எங்கள் நடுவில் நீர் அசைவாடின அன்பிற்காக உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்திருக்கிறபடினால் தகப்பனை வந்த ஒவ்வொருவரோடு கூட நீர் பேச வேண்டுமா நான் செபிக்கிறேனப்பா. பேசுவது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவரே இப்பொழுதும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிற பொழுது கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், இந்த ஆண்டு தேவன் உங்களுக்கு சபைக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை குறித்து தான் ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டு இருந்தார். அண்மை இந்த வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியால் கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் என்ன சம்பாதித்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி வருவதே இல்லை. மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி வராதபடிக்கு எப்பொழுது ஒரு போராட்டம் தான் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில் திருப்தி வருவது இல்லை? நீங்கள் வேதத்தை கவனமாய் வாசித்து பார்ப்பீங்களானால் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து சொல்லுகிற பொழுது மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்குமா, பகையாக இருக்குமா? ஏன் கேட்டீங்களான்னா, தேவன் ஒரு மனுஷனை உருவாக்குற பொழுது தேவன் மண்ணினாலே மனுடைய சரீரத்தை உருவாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆதாமை கர்த்தர் மண்ணினாலே, பூமியில் தோன்றியிருக்க மண்ணினாலே கர்த்தர் ஆதாமை உருவாக்கி, வேதம் சொல்லுகிறது அவனுக்குள்ளே தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். வேதம் அவன் ஜீவாத்மாவாக மாறுகிறான் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. அப்போ நல்லா யோசித்து பாருங்க, ஆதாமை கர்த்தர் உருவாக்குற பொழுது அவனுக்குள்ளே ஆவி இல்லை. அப்போ அந்த ஆவியை தேவன் கொடுக்கிற ஜீவாத்மாக உருவாக்கப்படுகிறான். அவன் வேதத்தின்படி சரீரம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டது, ஆனால் ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தது. அதனால் தான் பிரசங்களை வாசித்து பார்ப்பீங்களானால் சரீரம் மண்ணும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்குள்ளே போகிறதுன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் தான் ரொம்ப போராட்டம். இந்த சரீரம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டு இருக்கிறபடினாலே நமக்கு என்ன உலகத்தில் எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் இது மண். அதனால் தான் எப்போ பார்த்தா உலகத்து ஆசையே தான் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வீடை கொடுக்கட்டும், ஒரு வீடு தானே இருக்குது, இன்னொரு வீடு கிடச்சா நல்லா இருக்குமே. சம்பளத்தை இந்த வருஷம் வந்து ஒரு 5000 திராமங்கிறமா, 5000 தாமா, அடுத்த வருஷம் ஒரு 6000 கிடச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே, அடுத்த வருஷம் 7000. என்ன கொடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் திருப்தி வராது. காரணம் என்ன? நம்முடைய சரீரம் மண். அது மண்ணுக்குரிய ஆசையை தான் இருந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் நிறைய வாழ்க்கையிலே திருப்தி வருவதே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா நம்மை திருப்தியாக ஆசீர்வதிக்கிறவர். அந்த வேதத்தில் இருந்து இன்றைக்கு ஒரு வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பூமி தன் கனியை தரும், பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள், அதிலே சுகமாய் குடியிருப்பீர்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆண்டோட வார்த்தை பாருங்க, பூமி தன் பலனை தரும். அது அர்த்தமான பூமியோட ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் வசனம்.
பூமி தன் பலனை தரும். நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் எப்படி இருக்கணுமா? சுகமாய் குடியிருப்பீர்கள். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். நீங்க வேதத்தை கவனமாக வாசித்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே மனுஷனை படைப்பதற்கு முன்பாக அவர் செய்த முக்கியமான ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் முதலாவது மனிதனை படைக்கவே இல்லை. நீங்க ஆதி ஆகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்கள். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அதிகாரம் 1:2 பூமி வெறுமையாக காணப்பட்டதாம். அது அர்த்தம் என்ன? பூமியில ஒரு ஆசீர்வாதமே கிடையாது. தேவனாகிய கர்த்தர் முதலாவது பூமியை பார்க்கிற பொழுது இந்த பூமியில ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லை. அது வெறுமையாக ஒழுங்கில்லாதபடிக்கு பூமி காணப்பட்டது. ஆனால் நீ வேதம் 5 நாட்கள் கர்த்தர் என்ன செய்கிறார்? பூமியிலே ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறார். தான் உருவாக்கக்கூடிய மனிதனுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதத்தையும் தன் மகன் ஆதாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தான் உருவாக்கக்கூடிய மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே அவன் சுகமாக வாழ வேண்டும் என்று சொல்லி 5 நாட்கள் கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், ஒரு மனிதனுக்கு உலகத்தில் வாழ்வதற்கு என்னென்ன தேவை, அவன் எப்படி சந்தோஷமாய் வாழ முடியும், என்ன கொடுத்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், அந்த சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் 5 நாட்கள் அதைத்தான் செய்தார். 6ஆவது நாள் தான் பார்க்கிறார், எல்லா மனுஷனுக்கு எல்லாம் வச்சாச்சு, அவனுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தை வைத்து விட்டாச்சு, இனிமேல் நான் மனிதனை உருவாக்குவேன். அப்ப நாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவன் பூமியில சகல ஆசீர்வாதங்களையும் நமக்காக கர்த்தர் வைத்து விட்டார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமியை ஆண்டு கொண்டு அதை ஆளுகை செய்யுங்கள் என்றுதான் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பூமியை உங்களுக்கு நான் கொடுத்து விட்டேன். நல்லா இருந்துக்கள். எந்த கிரகத்தையும் கர்த்தர் மனிதனுக்காக கொடுக்கவே இல்லை. பூமி தான் தேவன் மனுஷனுக்காக முன்குறிக்கப்பட்ட ஒரே ஒரு கிரகம் பூமி தான். யோசிச்சு பாருங்க, சந்திரனில் ஏறுவேன், அங்கே செவ்வாய் கிரகத்துக்கு போவேன், ஒரு இடத்துக்கு எத்தனை விஞ்ஞானிகள் எவ்வளோ ஞானத்தை பயன்படுத்தினாலும் அங்கே போய் பார்த்தா சந்திரனில் அங்கே தண்ணி இல்லை, அது இல்லை, அங்கே மனுஷன் வாழ முடியாது. செவ்வாய் கிரகத்துக்கு போய் பார்க்குறான், இன்னும் வாழ முடியாதுன்னு தான் சொல்கிறான். எந்த கிரகத்தில் போனாலும் வாழ முடியாது. காரணம், பூமி மனுஷனுக்காக தேவன் உருவாக்கின ஒரு இடம். இங்கே தான் சகல ஆசீர்வாதத்தையும் நமக்காக வைத்திருக்கிறார். அதாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த பூமியிலே நான் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும், திருப்தியாக வாழ வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எனக்கு அருமையான பின்பு ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் திருப்தியை பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை? நீங்கள் வேதத்தில் நான் சில சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. இந்த உலகத்திலே 3 வகையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, 3 வகையான மனிதர்களும் இருக்கிறார்கள். வேதம் அதை அழகாக சொல்லுகிறது. அந்த வேதத்தில் ஒரு காரியத்தை சொல்ல பாருங்க. முதலாவதாக இன்சஃபிஷியன்ட் பிளஸ்ஸிங்ஸ், பற்றாக்குறை. நேரடி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில பேருடைய வாழ்க்கையிலே எப்பொழுது பார்த்த குறைவு, என்ன சம்பாதித்தாலும் அது ஒரு குறைவுபட்ட ஒரு நிலைமையில் சிலவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். குறைவு, என்ன பரியாரம் சம்பாதிக்கட்டும், பட்ஜெட் டெபிசிட் பட்ஜெட், இந்த மாதம் பட்ஜெட் போட்டால் துண்டு பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பட்ஜெட் சம்பாதிச்சாலும் என்ன கணக்கு போட்டு பார்த்து பாலுக்கு எவ்வளோ கொடுக்கணும், வாடகை எவ்வளோ கொடுக்கணும், பிள்ளைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எல்லாம் கணக்கு பார்த்து கடைசியில் பார்த்தா அதில் ஏதாவது பற்றாக்குறை வந்து நிற்கும். இன்சஃபிஷியன்ட் பீப்புள், அவருடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லாதவர்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீ வாசித்து பாருங்க. மனுஷன் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பணம் தான் திருப்தி என்று நாம் நினைக்கிறோமே, அப்படி அல்ல. வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறது. நான் வேத ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம், மனுஷன் படுகிற பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ, அவனுடைய மனதிற்கோ திருப்தி இல்லை. யோசிச்சு பாருங்க, நாம் அநேக தவறாக நாம் நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் திருப்தி என்பது என்ன? நாம் சம்பாதிக்கிறோமே இந்த பணம், நான் சேர்த்து வைக்கிறோம் இந்த சொத்துக்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தியை கொண்டு வரும், அதுதான் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று சொல்லி அநேக நினைக்கிறார்கள். வேதத்தை தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் என்ன சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மனதில் திருப்தியை கொடுப்பதே கிடையாது. உனக்கு சரீரத்தை திருப்திப்படுத்த முடியும். என் வேதத்தை நல்லவாசி இயேசு அழகாக சொன்னார், வாயுக்குள்ளே போகிறதெல்லாம் ஆசன வழியாக கடந்து போய்விடும் என்று சொன்னார்.
அதனால திருப்தி பெற முடியும். அது அர்த்தம் என்ன? அது நீ வாயுக்குள்ளே போகிற எல்லா காரியமும் ஆசன வழியாய் போகும் என்றால் அதில் திருப்தி இருக்காது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன சம்பாதித்தாலும், நம் எவ்வளோ சொத்துக்கள், எத்தனை வீடு, 5 மாடி 10 மாடி, இல்லை 5 வீடு 10 வீடு, கோடிக்கணக்கான பேலன்ஸ் பேங்க்ல என்ன இருந்தாலும் அதன் மூலமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே திருப்தியை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா என் ஊழியத்தின் பாதையிலே நான் அநேக சம்பவத்தை சொல்ல முடியும். நான் நாகர்கோயிலில் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். அப்போ திருநெல்வேலியிலேருந்து பஸ்ஸில் போவேன் நாகர்கோயிலுக்கு. போகிற பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நாள் நான் பஸ்ஸில் போய் கொண்டு இருக்கிறேன் பேங்க்குக்காக. போகிற பொழுது தோவாளை என்ற ஒரு இடம் இருக்கிற நாகூர் அருகில் போகிற பொழுது எனக்கு முன்பாக நான் பஸ்ஸில் போகிறேன். ஒரு அரபாடி லாரியில் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டுக்கு, இந்த தார் ரோடு போகிறதுக்கு பொடிப்படி ஜல்லி, அந்த பொடிப்படி ஜல்லிகளை ஏற்றிட்டு அந்த லாரி எனக்கு முன்னால் போகிறது. நான் அந்த லாரியை பார்க்குற பொழுது அந்த பொடிப்படி ஜல்லி மேலே ஒரு மனிதன் பார்த்தா கைலி கட்டியிருக்கிறாரு, முண்டாபனியன் போட்டிருக்கார். முண்டாபனியன் போட்டுட்டு அந்த ஜல்லி மேலே பார்த்தீங்களன்னா அழகாக தன்னுடைய தலையெடுத்த துண்டை எடுத்து அதில் விரிச்சிட்டு அதில் சுகமாக படுத்து தூங்கிட்டு போகிறார். நான் பார்க்குறேன் அந்த இப்போ இங்கே துபாய் ரோடு மாதிரி அந்த ரோடு இருக்குது, இல்லை ஷார்ஜா ரோடு மாதிரி இருக்குதா? அங்கே ஒரே குண்டும் குழி இருக்குது. அந்த லாரி தடப்புன சத்தம் பார்த்தா அந்த பின்னால் பாடி அப்படி குதிக்குது. அவ்வளோ குதிக்குது. நல்லா பாருங்கள், ஜல்லி கற்கள், கூர்மையான கற்கள் அவ்வளோ குத்திட்டு இருக்குது. இந்த மனுஷனை பார்க்குறேன், அவன் எதை பற்றியுமே கவலைப்படுறான். நல்லா வாயப்படந்து தூங்கிட்டே போகிறான், சுகமாக தூங்கி கொண்டு போனான். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னு சொல்ல கேட்டிங்கன்னா, அன்றைக்கு மாலையிலே நாகர்கோயிலில் ஒரு வீட்டுக்கு நான் ஜெபிக்க வேண்டும் என்னை அழைத்திருந்தார்கள். அவர்கள் வந்து நாகர்கோயிலில் ஒன் ஆஃப் தி விஐபிஸ், பிரபலமானவர்கள், பணக்காரவர்கள், பெரிய குடும்பம், பெரிய பணக்கார குடும்பம். அன்றைக்கு நான் பேங்க் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு ஜெபிக்க வேண்டி அழைத்திருந்தார்கள். பாருங்கள், எனக்கு பேங்க்கே கார் அனுப்பிட்டாங்க. கார் அனுப்பி நான் நேராக அவங்க வீட்டுக்கு போனேன். போனவொன்னே அவங்களுடைய கணவன் மனைவி உட்கார்ந்துருந்தார்கள். கிளம்பினாங்க. தான் கொஞ்சம் பேசிவிட்டு நான் நடுக ரிசப்ஷன் ஹாலில் உட்கார வச்சுருந்தாங்க. உட்கார வச்சுட்டாங்க. எல்லாம் பேசிவிட்டு சரி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நான் எழுந்துட்டு எல்லாம் ஜெபம்னு சொன்னேன். அவங்க இந்த சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் இங்கே ஜெபிக்கக்கூடாது அப்படின்னாங்க. வேறு எங்கே ஜெபிக்கணும்னு. அது கணவன் சொன்ன, இங்கே ஜெபிக்க வேண்டாம். அப்போ எங்கே ஜெபிக்கணும்? எங்கள் பெட்ரூமுக்கு வாங்கினார். நான் சொன்ன, ஆண்டவர் ஹால்லேருந்து ஜெபிச்சாலும் கேட்பார், பெட்ரூம்லேருந்து ஜெபிச்சாலும் கேட்பார். அதுக்கு என்ன இருக்குது, எங்கே ஜெபம்? இல்லை நீங்கள் பெட்ரூம் தான் வந்து ஜெபிக்கணும் அப்படின்ட்டாங்க. சரி சொல்லு, வேறு வழி, சரி வாங்க சொல்லி கூப்பிட்டு போனான். உண்மையிலே சொல்லுகிறேன், அந்த பெட்ரூமை பார்த்தவொன்னே எனக்கே ஆச்சரியமாக போச்சு. பார்த்தா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி அவ்வளோ அழகான பெட்ரூம், எத்தனையோ ஏசி. பார்த்தீங்கன்னா தூக்கவில்லைன்னா அது ஒரு ஈஸ்டர் மாதிரி வித்தியாசமான ஒரு சேர் போட்டு அது பட்டன் போட்டு அதே ஆட்டி கொடுக்குது. தூக்கவில்லை அதில் படுத்து அப்படி தூங்கலாம். கட்டில் பார்த்தா கட்டில் போய் படுத்தா கூட தூக்கவில்லை அதில் ஒரு பட்டனுக்கு லேசாக டில்ட் பண்ணி கொடுக்குமா தூங்க. அப்படி ஒரு கட்டில் எல்லாம் போட்டிருக்கு. எல்லாம் பார்த்து அவ்வளவு பிரமாதமாக அந்த ரூம் இருக்குது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி ரூம் நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க, இங்கே தான் ஜெபிக்கணுங்க. ஏன் இங்கே வந்து ஜெபிக்கணும்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் ஒரு நாள் ராத்திரி கூட இந்த மனுஷன் தூங்கவே மாட்டேங்கிறார், தூக்கமே வரலைங்கிறார். ஏர் கண்டிஷன் ஓடுது, இங்கே பார்த்தா தொட்டில் மாதிரி ஆட்டி கொடுக்குது, எல்லாம் ஆட்டி கொடுத்து ஏன் தூங்க முடியல? அவர் சொல்கிறாரு, எனக்கு மனசில் சந்தோஷமே இல்லை, என் மனசில் ஒரு சந்தோஷமே இல்லை. ராத்திரி படுத்தாலும் எனக்கு என்னமோ கஷ்டமாக இருக்குது, மனசில் ஒரு நிம்மதி இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால் பார்த்தா விடிய அந்த ஈஸ்டர்லேயே உட்காந்துருப்பாராம். காலையில் பார்த்தா அவன் காலையில் 4-5 மணிக்கு தான் லைட்டை பார்த்தா தூங்க ஆரம்பிப்பாராம். காரணம் அவ்வளோ தூங்க முடியவில்லை. கோடிக்கணக்காக பணம் இருக்கிறது, கோடிக்கணக்காக பணம் இருக்குது. ஆனால் அந்த தொழிலாளிட்ட பணமே இல்லை. கல்லு ராரியில் ஊசி குத்துற மாதிரி குத்திட்டு இருக்க அவன் சமாதானமாக தூங்கிட்டு போகிறான். இவருக்கு தொட்டில் மாதிரி ஆட்டி விட்டாலும் இவரால் தூங்க முடிவதில்லை. அதுதான் ஆண்டோட வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. மனுஷனுடைய வாயுக்களை போவது, அவனுக்கு சம்பாதிப்பதெல்லாம் அவன் வாய்க்குத்தானே, மனதுக்கு திருப்தி இருக்காது. அப்போ ஒரு மனுஷன் வாக்கில் திருப்தி என்பது என்ன? நாம் சம்பாதிக்கிற பணத்தின் மூலமாக ஒரு மனிதன் திருப்தியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நல்லா அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நீங்கள் வேதத்தை கவனமாக வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாக்கில் திருப்தியே இல்லை.
ஏன் திருப்தி இல்லை, ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்பதை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது பார்த்து ஒரு இன்சஃபிஷியன்ட் என்று சொல்லி எதனாலே வருகிறது? நீங்கள் வேதத்தை சில வசனை சொல்ல விரும்புகிறேன். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எகிப்து தேசத்திலே இறைச்சிகளை சாப்பிட்டு திருப்தியாய் இருந்தோமே என்று சொல்லி மோசேயை பார்த்து சொன்னார்கள். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் திருப்தியா சாப்பிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல, பைபிள் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறாங்க, எகிப்து தேசத்திலே நாங்கள் இறைச்சியெல்லாம் சாப்பிட்டு திருப்தியா இருந்தோமே. நீ திருப்தியா இருந்தா நீ ஏன் ஆண்டவரை கூப்பிடணும்? நீ திருப்தியா இருக்க சொன்னேல, அப்ப ஆண்டவர் ஏன் நீ முறையிட்டு கொண்டிருக்கிறாய்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிடுறது என் சந்நிதிக்கு வந்தது. என் ஜனங்களுடைய நெருக்கங்கத்தை உபத்திரவத்தை நான் பார்த்தேன். திருப்தியா தானே சாப்பிட்டாங்க, திருப்தியா தானே இருந்தாங்க. பின்பு ஏன் ஆண்டவர் கூப்பிடணும்? காரணம் என்ன? அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அடிமைத்தனம் இருந்தது. ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பல முறை நாம் என்ன சம்பாதித்தாலும் ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால், ஏதோ ஒரு காரியம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஒரு அடிமையுடைய வாழ்க்கையிலே திருப்தி வரவே வராது. ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில், ஏதோ ஒரு பாவ காரியம், ஏதோ ஒரு சுவாபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொழுது, அந்த அடிமைத்தனத்தின் நிமித்தமாய்த்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பல முறை தேவன் வைத்திருக்கிற நிறைவான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை. நீங்க வேதத்தை கவனமாய் வாசித்து பாருங்க. அடிமைத்தனம் என்றால் என்ன? அநேக நினைக்கிற காரியம் என்ன? குடிப்பது, இல்லை விபச்சாரம் பண்றது, இல்லை துன்மார்க்கமாக இருப்பது, இல்லை அப்படி செய்யறது, கொலை செய்வது, இப்படி திருடுவது, இதே போல சில காரியங்களை நாம் நினைக்க இதுதான் பாவம், இதுதான் ஒரு மனுஷன் அடிமைப்படுத்தி விடுகிறது என்று அநேகம் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். வேதத்தை நீங்கள் சரியாக தியானித்து பார்க்க வேண்டும். எது ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது? வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே பேதுரு அழகாய் சொல்லுகிறார், ஒருவன் எதினாலே ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். அப்ப சிலருடைய காரியம் என்ன? சிலருடைய வாழ்க்கையிலும் ஒரு சுய நீதி இருக்கும். நான் பேசுவது சரி, நான் செய்வது தான் சரி, மற்றவர்கள் பேசுவது தவறு, நான் ஐ எம் ஆல்வேஸ் பெர்ஃபெக்ட், நம்ம நினைக்கிறோம் ஐ எம் பெர்ஃபெக்ட் என்று சுயநீதி நமக்குள்ளே வருகிறது. அதுவே ஒரு அடிமைத்தனம். நாம நினைக்கிற காரியம் பாவம் என்பது அதுதான் இதை நீங்க நம்ம லிஸ்ட், விசுவாசிகள் லிஸ்ட் போட்டு வச்சிடுறாங்க. அப்படி அல்ல. எந்த ஒரு காரியம் உங்களுக்குள்ள ஒரு சுய நீதியாய் காணப்படுகிறதோ, மற்றவர்கள் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நான் பேசுவது சரி, நான் செய்வது தான் சரி என்று சொல்லி நமக்குள்ளாகவே ஒரு சுய நீதி வெளிப்படுகிறது. அதுவே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனத்தை கொண்டு வந்து விடுகிறது. நீங்க வேதத்தை கவனமாக வாசித்து பாருங்கள். பவுலுடைய வாக்கை கவனமாக யோசித்து பாருங்க. பவுல் முதலாவது சவுலாக இருக்கிறார். அவர் என்ன குடிகாரனா? சவுல் ஒரு குடிகாரன் கிடையாது, ஒரு துன்மார்க்கன் கிடையாது, பக்தி வைராக்கியமானவன். சவுல் நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியம் உள்ள மனுஷர். வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. கமாலியன் பாதத்தில் இருந்து அவர் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்ட பக்தி வைராக்கியமான ஒரு மனுஷன் சவுல். அவருடைய அர்த்தம் என்ன? நியாயப்பிரமாணம் தான் சரி, தான் செய்வது தான் சரி, தான் போகிற பாதை தான் சரி, தான் விசுவாசிகளை துன்பப்படுத்துவது சரி, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக எழும்பினால் அவர்களை கொலை செய்வது சரி என்று சொல்லி தான் நியாயப்பிரமாணம் தான் கரெக்ட் என்று சொல்லி அவருக்குள் ஒரு சுய நீதி காணப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை முடித்துவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு கூட நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். பழைய உடன்படிக்கை அவர்கள் கீழ்ப்படியாதபடினால் அதை புறம்பாக்கி விட்டு நான் புதிய உடன்படிக்கை நான் ஏற்படுத்துவேன், அதன் மூலம் எல்லாரும் என்னை கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை மாற்றி ஒரு புது உடன்படிக்கை இயேசுவின் மூலமாய் ஏற்படுத்தி வைக்கிறார். ஆனால் பவுல் என்ன நினைக்கிறார்? சவுல் நினைக்கிறார், புதிய உடன்படிக்கை அல்ல, பழைய ஒரு நியாயப்பிரமாணம் சரி என்று சொல்லி அவருக்குள்ளே ஒரு சுய நீதி காணப்பட்டது. அதுதான் அவரை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டே இருந்தது. அதனால் தான் சவுலால் பிரகாசிக்க முடிவது இல்லை. ஆனால் என்றைக்கு சவுல் அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்தாரோ அதற்கு பின்புதான் தேவன் அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார்.
தேவனுடைய பலத்தை கத்தை செய்ய ஆரம்பித்தார். உங்கள் வாழ்க்கையோட யோசித்து பாருங்க, எந்த ஒரு காரியம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது? நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். சில சுவாபங்கள், நம்முடைய சுவாபங்களை நம்ம அடிமைப்படுத்தி வைத்து விடுகிறது. அந்த சுவாபங்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைக்கிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வது முடிவதே இல்லை. நாம் சில சமயம் நான் நினைக்கிறது எல்லாம் பெர்ஃபெக்ட் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். நான் அநேக சம்பவத்தை சொல்ல முடியும். நான் இங்கிலாந்து தேசத்திற்கு போயிருக்கிற பொழுது என் மகளுக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தை மகள் படித்து விட்டு என்ன சொன்ன, டேடி இந்த கடிதத்தை படித்து பாருன்னு கையில் கொடுத்தான். அந்த இங்கிலாந்து தேசத்தை ஒரு பிரிட்டிஷ் சகோதரி அந்த கடிதத்தை என் மகளுக்கு எழுதியிருந்தார்கள். ஆண்டவருக்கு என் மகள் அங்கே தேசத்தில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாள். அவள் ஆண்டவருக்காக சர்ச் ஆஃப் இணைந்து அவள் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாள். அவன் எழுந்து பார்த்த பொழுது அருமையான ஒரு சகோதரி கடிதம் இருக்கிறார்கள். இந்த சகோதரி கடிதத்தை வாசித்து பார்த்தேன். அவர்கள் பார்த்தீங்களா, இங்கிலாந்து தேசத்தில் பிரபலமானவர், நல்ல பணக்காரர்கள், பெரிய ஃபார்ம் ஹவுஸ் எத்தனையோ இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க, கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது. அப்போ அவங்க என்ன பண்ண, அவங்க வந்து இங்கிலாந்து தேசத்தில் வந்து இப்போ என்ன கேட்டிங்கன்னா எல்லாம் சயின்ஸ், நோ காட், கடவுள்லாம் கிடையாது, சயின்ஸ் அதுதான் முக்கியம். இந்த சகோதரி என்ன நினைக்கிறாங்க, அதுதான் சயின்ஸ் தான், நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்கு சம்பாதிக்கிறோம், உலகத்தில் வாழ்கிறோம், முடிஞ்ச அவ்வளோதான், இது பாடி முடிஞ்சு போச்சு, சயின்ஸ் எல்லாம் அப்படி தான் நினைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் பாருங்க, ஒரு நாள் என் மகள் மற்ற நான் கொண்டு அங்கே ஒரு சிறு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க ஜெபிப்பதுக்கென்று, பிரிட்டிஷ் பீப்புள், அவங்களோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற பொழுது இந்த சகோதரியை ஒரு சகோதரி அழைத்துட்டு வந்துட்டாங்க. அவங்க சும்மா உங்களோட ஃப்ரெண்டு பார்க்க போயிருக்கிறாங்க. சும்மா தானே இருக்கிற, சும்மாவா ப்ரேயர் மீட்டிங்கு, நான் தான் சொன்னேன்னு இதெல்லாம் கிடையாது, நீ ஒன்றும் கேட்க வேண்டாம், வந்து பார் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே என் மகள் இந்த ஜெபத்தை நடத்துகிற பொழுது ஆண்டவரை சில காரியங்களை சொல்லி ஜெபத்தை நடத்துகிற பொழுது தான் இந்த சகோதரி சொன்னாங்க, நீ எனக்கு ஜெபம் நடத்தி ஆண்டு உன்னோடு தனியாக பேசினேன், பேசுகிற பொழுது நீ ஆண்டவர் சில காரியம் சொன்னேன், அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு நல்ல கணவர், நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, எல்லா சொத்து இருக்குது, ஆனால் மனசில் சந்தோஷமே இல்லை. நான் பல முறை யோசித்து பார்த்தேன், எல்லா பணம் இருக்குது, நம்ம நினைச்சா எந்த தேசம் குரூஸில் போகிறோம், அதில் போகிறோம், அமெரிக்கா போகிறோம், இங்கே போகிறோம், எல்லாம் செலவு கோடிக்கணக்காக செலவு பண்ணுறோம், என்ன செலவழித்தாலும் என் உள்ளத்தில் ஒரு பெருமை இருந்து கொண்டே இருந்தது. அது என்னால் புரியவே முடியல. சரி, இதெல்லாம் நேச்சர் அப்படின்னு நான் நினைத்து கொண்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கு ஜெப கூட்டத்தில் வருகிற பொழுது நீ சில காரியங்களை சொன்னாயே, அந்த வார்த்தை என்னோடு பேச ஆரம்பித்தது. அந்த வார்த்தை அப்போ நான் அப்படிதான் யோசித்தேன், நான் செய்வது சரி, நான் நினைப்பது எல்லாம் சரி, நான் நினைத்து கொண்டு இருந்தேன், இப்போ அது சரியல்ல என்று சொல்லி அன்றைக்கு தான் நான் உணர்ந்தேன். அன்றைக்கு உணர்ந்து அதற்கு பின்பு தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இப்போ சொல்கிறாங்க, நான் முன்பு இருந்து எவ்வளவோ பணம் இருந்து அதன் போன பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை இன்றைக்கு இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறேன். என் பணம் தான் என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும், நான் செய்வது கரெக்ட், தேவன் இல்லை என்று சொல்வதெல்லாம் சரின்னு சொல்லி நானாகவே எனக்குள்ள முடிவு எடுத்து நான் போராடி கொண்டிருந்தேன். அதுதான் இதுவரை என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. என்றைக்கு அந்த அடிமைத்தை நான் விடுதலை பெற்றுக்கொண்டேனோ இன்றைக்கு நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். சொன்னாங்க, இதற்கு காரணமே நீ தான், நீ மாத்திரம் ஆண்டவரை பற்றி அன்றைக்கி பேசாமல் இருந்திருந்தா இன்னும் நான் அடிமைத்தனமாகவே இருந்திருப்பேன். அப்போ நல்லா இருந்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில காரியங்கள் நம்ம அடிமைப்படுத்தி வைத்து தேவன் வைத்திருக்கிற அந்த நன்மையான திருப்தியான ஆசீர்வாதங்களை அது நம்முடைய வாழ்க்கையிலே தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. அதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிற வரையும் அவர்கள் அடிமை. ஒரு தேவனுடைய பிள்ளை நீ இன்னும் அடிமைத்தனத்தில் ஈஜிப்டில் இருந்து கொண்டே இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் திருப்தியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த ஒரு காரியம் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ அந்த அடிமைத்தனத்தில் உட்கார்ந்து கொண்டே இருந்து நான் செய்வது சரி, நான் பேசுவது சரி, நான் செய்கிற காரியம் கரெக்ட் என்று சொல்லி உங்களுக்குள்ளாகவே ஒரு நீதி செயல்பட்டு அதுக்கு அடிமைப்பட்டு கொண்டு இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் அந்த அடிமைத்தனமே தேவன் வைத்திருக்கிற திருப்தியான ஆசீர்வாதங்களை தடை செய்து விடுகிறது. எந்த ஒரு மனிதன் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வருகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் தான் தேவன் திருப்தியான நன்மைகளை கர்த்தர் கொடுக்க முடியும். இரண்டாவதாக வேதத்தை வாசித்து பாருங்கள், இரண்டாவது ஒரு வகையான மக்கள் இருக்கிறாங்க, சஃபிஷியன்ட் பீப்புள். முதலாவது இன்சஃபிஷியன்ட் பீப்புள், இரண்டாவதாக சஃபிஷியன்ட் பீப்புள் என்று சொல்லி வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறது.
வேத வாசித்து பாருங்க. மார்க் 7:27 இயேசு சொன்னார், முதலாவதாக பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். அப்ப ஆண்டவர் யாரை திருப்தி ஆக்குகிறார்? அடிமைகளை திருப்தி ஆக்க மாட்டார். பிள்ளைகளை தேவன் திருப்தியாக மாற்றி விடுகிறார். அது வேதம் தெளிவாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆனால் பிள்ளைகளாக இருந்தும் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் திருப்தி இல்லை? வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? நீ இஸ்ரவேல் யோசித்து பாருங்க. அடிமைத்தனத்தை இருந்தார்கள். இப்ப அடிமைத்தனத்தை எடுத்துவிட்டு இப்ப பாருங்க, அவர்கள் வனாந்திரத்துக்குள்ளே வருகிறார்கள். அது என்ன? அங்கே வந்து தான் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். காரணம், வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:2-4 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து மிக அழகாக சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு ஒரே ஞான பானத்தை பருகினார்கள். அது யாரு? கண்மலையின் தண்ணீர். அது கண்மலையாகிய கிறிஸ்து இயேசு என்று வேதத்தில் அவர் அழகாக சொல்லுகிறார். அப்ப நல்ல யோசித்து பாருங்க. எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அடிமைத்தன ஜனங்கள் இப்பொழுது ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞானஸ்தானம் பெற்று பந்தி இருப்பிலே வந்து, அதைத்தான் சொல்றது, ஒரே ஞானபானம் திருவிருந்து. அந்த ஞானஸ்தானத்தை பெற்று திருவிருந்தில் பங்கெடுத்து இப்பொழுது வனாந்திரம், அது என்ன, பிள்ளைகள் என்ற ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக அந்த ஜனங்கள் கடந்து வந்தார்கள். கடந்து வந்தும் பிள்ளைகளாக இருந்தும் அவருடைய வாழ்க்கையில் திருப்தி வரவே இல்லை. பிள்ளைகளை திருப்தி அடைய செய்வேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அடிமையாக திருப்தி இல்லை, என் பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள், நான் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், திருப்தியை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அது தேவனுடைய வார்த்தை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் பிள்ளையாக மாற்றப்பட்ட பின்பும் அவருடைய வாழ்க்கையில் திருப்தி இல்லை. காரணம் என்ன? நீங்க வேதத்தை வாசித்து பாருங்கள். யாத்திராகமும் 16:16 வாசிக்க கேட்போம். யாத்திராகம் 16:16 வாசிக்க கேட்போம். கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். வேதம் சொல்லுகிறது போதுமான அளவு. அந்த நல்ல வசனம் வாசி பாருங்க. அது சொல்ற கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க பிள்ளைகள், உங்களுக்கு எவ்வளவு தேவை, உங்களுக்கு எவ்வளவு திருப்தியாக இருக்குமோ அந்த அளவிற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசேக்கு கட்டளை கொடுத்தார். ஏன் கட்டளை கொடுத்தார்? நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. அதே யாத்திராகமும் 16:4 வாசித்து பாருங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன், அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதித்து பார்ப்பேன். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்ம திருப்தியை ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டார். அது என்ன சொல்ல பாருங்க, உனக்கு என்ன தேவை, உனக்கு எந்த அளவு தேவை அந்த அளவு நான் கொடுப்பேன் அவனு சொல்றார். ஏன்? முதல்ல அவனை சோதித்து பார்ப்பேன், அதுல நீ திருப்தியா இருக்கிறாயா, உனக்கு நான் கொடுக்கிற காரியத்திலே நீ திருப்தியா இருக்கிறாயா என்று சொல்லி முதலாவது என் கட்டளைக்கு என் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்களா என்று நான் சோதித்து பார்ப்பேன். திருப்தியா கொடுப்பார், கொடுத்துட்டு பார்ப்பார், நான் சொன்ன வார்த்தைப்படி கட்டளைக்கு என் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்களா. நாம சில சமயம் ஆண்டோட பிள்ளைகளாக இருந்து கொண்டு தேவ கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியாதபடினால் தான் நாம் பெற்றுக்கொண்ட திருப்தியான ஆசீர்வாதங்களை கூட பலமுறை இழந்து போய் விடுகிறோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அநேக தாய் தகப்பன், நீங்க உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படி எதிர்பார்க்கிறீங்கல்ல, உங்க பிள்ளை கீழ்ப்படியாவிட்டால் உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பிள்ளை கீழ்ப்படியாட்டா உங்களுக்கு கோபம் வருது. ஆனால் உங்கள் உருவாக்கின தகப்பன் அவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பாருங்க, எத்தனை காரியத்தில் நாம் கீழ்ப்படியாதபடி நடக்கிறோம். நாம் கீழ்ப்படியாதபடி இருக்கிறபடினால் தான் தேவன் வைத்திருக்கிற பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை. தேவன் நம்மை திருப்தியாய் ஆசீர்வதிப்பது இல்லை.
ஆண்டு வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, அவனவன் அன்றன்றைக்கு தேவையான அளவிற்கு பெற்றுக்கொள்ள எடுத்துக்கொள்ள சொல். அந்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படுகிறான், நான் சோதித்து பார்ப்பேன். அது அர்த்தம் என்ன என்று சொன்னால், நீங்க வேதத்தை வாசி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எப்பொழுதும் நாம் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் என் பிள்ளைகள் என்னை நோக்கி பார்க்க வேண்டும். அனுதினமும் நாம் அவரிடத்தில் போய் கேட்க வேண்டும், ஆண்டவரே இன்றைக்கு நான் கடந்து போகிறேன், இந்த நாளிலே இந்த காரியம் இருக்கிறது, என்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். நமக்கு என்ன தேவையோ ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருடைய முகத்தை பார்க்க வேண்டும். அது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். நீங்க வேதத்தை கவனமாக வாசித்து பாருங்க. இயேசுடைய வாழ்க்கையிலே அழகாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். இயேசு உடைய ஊழியம் 3 ஆண்டு ஏன் வெற்றியாக இருந்தது என்று சொன்னால், தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் நீ வேதத்தை வாசி பாருங்க. அதிகாலையிலே இருட்டோடு கூட வனாந்தரம் இடத்துக்கு போறார். மார்க் 1 அதிகாரம் 35 வாசி பாருங்க. போய் முதல்ல கர்த்தருடைய சமூகத்தை ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் பண்ணார்? சீசர்கள் கேட்கிறாங்க, எதற்காக இங்கே வந்தீர்? இயேசு அழகாக சொன்னார், அடுத்த கிராமங்களிலே போய் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், அதற்காக புறப்பட்டு வந்தேன். அது அர்த்தம் என்ன? இயேசு தான் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் நான் பிதாவிடத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி இயேசு சொல்லவில்லை. ஒவ்வொரு நாள் ஊழியத்திற்குள்ளே இயேசு கடந்து போகிற பொழுது இயேசு செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? முதல் பிதாவிடத்தில் போய் கேட்கிறார், பிதாவே இன்றைக்கு நீர் கொடுத்த ஊழியத்தில் நான் கடந்து போகிறேன், நான் எந்த கிராமத்தில் போய் என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும், எந்த பட்டணத்தில் போய் நான் பிரசங்கம் பண்ண வேண்டும், இந்த ஜனத்திற்கு நான் என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும், நான் என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும், என்ன அற்புதம் செய்ய வேண்டும், பிதாவிடத்தை விசாரிக்கிறார். வேத வாசிப்பாங்க. இயேசு சொன்னார், என் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினேன், நான் சுயமாய் பிரசங்கம் பண்ணவில்லை. இயேசு அழகாக சொல்லுகிறார், நான் சுயமாய் பிரசங்கம் பண்ண விரும்பவில்லை, என் பிதாவிடத்தில் காலையில் போய் கேட்கிறேன், இன்றைக்கு நான் சமாரியா ஸ்திரீத்தில் என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும், யூதேயாவில் என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும், எருசலேமில் என்ன பிரசங்கம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு காரியத்திற்கு கூட தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிதாவுடைய சமூகத்தில் போய் இயேசு நிற்கிறார். பிதாவிடத்தில் கேட்கிறார், பிதாவே இன்றைக்கு நான் பெத்தஸ்தா குளத்தை என்ன செய்ய வேண்டும். பிதா காண்பிக்கிறார், 38 வருஷம் வியாதி உள்ள மனுஷன் இருப்பான், அவனை போய் சுகமாக்கு. எரிகோக்குள்ள போகிற பொழுது ஒரு குருடன் இருப்பான், அவரை சுகமாக்கும். அப்ப இயேசு செய்த அற்புதம் கூட அவராக செய்யவில்லை. வேதம் சொல்லுகிறது, என் பிதா காண்பிக்கிறார் எந்தெந்த இடத்துல நான் என்ன செய்ய வேண்டும், எந்தெந்த இடத்துல நான் என்னென்ன பிரசங்கம் பண்ண வேண்டும், என்னென்ன அற்புதங்கள் செய்ய வேண்டும், யாரை நான் சுகமாக்க வேண்டும். வேதத்தை வாசித்து வேதத்தை தியானித்து பாருங்கள். அவர் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார். அனுதினமும் என் பிதா எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நான் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும், அவரிடத்தில் போய் நான் காலை நிற்க வேண்டும், அவரிடத்தில் விசாரிக்க வேண்டும். இந்த நாளை நான் எப்படி தொடங்க வேண்டும், இந்த நாளை நான் எப்படி முடிக்க வேண்டும். யோசித்து பாருங்கள். கர்த்தர் இந்த தேசத்தை கொண்டு வந்து ஒரு செழிப்பை கொடுத்திருக்கிறார். என்றைக்காவது அனுதினம் தேவ சமூகத்திலே காத்திருந்த ஆண்டவரே, இன்றைக்கு நான் வேலை ஸ்தலத்தில் என்ன வேலை செய்ய வேண்டும், என் வேலை நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யார்கிட்ட எப்படி பேச வேண்டும், நான் எப்படி செயல்பட வேண்டும், என் குடும்பத்தை எப்படி நான் நடத்த வேண்டும். நாம் கர்த்தரை விசாரிக்கிறோமா? நம்ம என்ன நினைக்கிறோம், 25 வருஷம் துபாய்க்கு வந்தாச்சு, எனக்கு எல்லாம் தெரியும், 30 வருஷம் நான் வேலை பார்க்கிறேன், ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன், என்னால் எல்லாம் செய்ய முடியும். அதுதான் சில சமயம் வாழ்க்கையில் தோல்விகள் வருகிறது, அதுதான் பிரச்சனை வருகிறது. 3 ஆண்டு காலம் இயேசு ஊழியத்தை செய்தார், 3 ஆண்டு காலமும் ஒவ்வொரு நாள் பிதாவிடத்தை போய் விசாரிக்கிறார். அதுதான் தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிற ஒரு காரியம். உங்க வாழ்க்கையிலே நீங்க திருப்தியான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் சொல்கிற முதல் காரியம் என்ன? முதலாவதாக தேவனிடத்தில் போய் நாம் கேட்க வேண்டும், விசாரிக்கணும். நம்ம விசாரிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்றார், எந்த ஒரு காரியம் என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்னிடத்தில் வர சொல், என்னிடத்தில் வருகிற நான் ஆலோசனை கொடுப்பேன், அது உங்களுடைய வாழ்க்கையில் திருப்தியை கொண்டு வரும். அவருடைய காற்று எல்லாம் வெற்றியா மாற்ற முடியும். நீங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு நீங்கள் ஒருவேளை ஆவி நிறைய பெற்றவர்களாக கூட இருக்கலாம். செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அதிகாலை கர்த்தரை போய் கேட்க வேண்டும்.
யோசிச்சு பாருங்க, நான் சொல்லுகிறேன், இத்தனை வருஷ காலம் 30 வருஷ காலம் ஊழியம் செய்கிறேன், எவ்வளோ பிரசங்கம் பண்ணுகிறேன். பிரசங்கம் பண்ணாலும் இன்றைக்கு நான் ஜெபிக்க வரக்கு முன்னாடி கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறேன். ஆண்டவரே, 30 வருஷ காலம் ஊழியம் செய்தேன், அதனால் என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது. என் திறமை சாமர்த்தியம் ஒன்றும் கிடையாது. இந்த ஜனங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? நான் என்ன பிரசங்கம்? நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். நீர் வந்து பேசினால் நான் போக ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட அழுவேன், நீங்க வரலன்னு என்ன அனுப்பக்கூடாது. நீங்க ஏன்னா என்ன எல்லாரும் நான் ஒன்று செய்ய முடியாது சொல்லிவிட்டு, அப்ப நீங்க வர நான் எப்படி போய் பிரசங்கம் பண்ண முடியும்? இந்த சபைக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? இந்த மக்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும்? நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறீர்? கர்த்தருடைய சமூகத்தை விசாரிக்கிறோம். 30 வருஷ காலம் ஊழியம் செய்கிறேன், எல்லாம் தெரியும் என்பது அல்ல. அப்படி நினைத்தால் ஒரு நாள் கர்த்தர் ஊழியக்காரனை பயன்படுத்த முடியாது. எந்த ஊழியக்காரனும் அவன் திறமை சாமர்த்தியத்தை பேசுவானால் கொஞ்ச காலம் பேச முடியும். பின்பு கர்த்தர் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கி விடுவார். அவன் தன் சுய ஞானம், தன் சுய திறமையை நம்பி பேச நினைப்பானால் கொஞ்ச காலம் மக்களை ஏமாற்ற முடியும். கொஞ்ச காலம்தான். என்றைக்கும் தேவனை ஏமாற்ற முடியாது. கிருபை உள்ளவர் காலம் கொடுப்பார், மனம் திரும்பும்படியாய். ஊழியக்காரர் கூட அதுதான், மனம் சமயம் கொடுப்பார். மனம் திரும்பாதபடி தன் திறமை தன் சாமர்த்தியம் என்று சொல்லி ஊழியக்காரன் கூட செயல்படுகிற பொழுது தேவன் அவன் இருந்த இடம் தெரியாமல் ஆக்கி விடுவார். அது அர்த்தம் என்ன? ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரிதான். ஊழியக்கார வாழ்க்கையோட திருப்தி, ஊழியத்தில் திருப்தி வர வேண்டுமானால் ஊழியக்காரன் அதிகாலை கர்த்தரிடத்தில் போய் நிற்க வேண்டும். போய் நிற்கணும். இன்னைக்கு ஷார்ஜாக்கு வரதுக்கு முன்பாக 4-5 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எதற்காக இந்த தேசத்துக்குள்ள கொண்டு போகிறீர்? என்ன நோக்கம்? நீ சொல்லும். என்ன செய்தி கொடுக்க வேண்டும்? நான் என்ன பேச வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், போ இதை செய் அதை செய் என்று சொல்லுவார். கர்த்தர் சொல்லுகிறபடி நாங்கள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன். சிலோட வாக்குகளை ஏன் இப்படி பேச நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையிலே தெளிவாக சொல்லுகிறேன், நீங்கள் முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வேதம் சொல்லுகிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால், வேதவாசி எப்பொழுது பார்த்தாலும் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். திருப்தி இல்லை. ஏன் திருப்தி இல்லை? யோசித்து பாருங்க. முறுமுறுப்பு. என்ன ஒரு காத்தை செய்தாலும் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்படுகிறது. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், நான் இவளை திருப்தியாய் ஆசீர்வதித்தேன், அவளை கேட்டதெல்லாம் கொடுத்தேன். யோசித்து பாருங்க. மோசேட்ட முறுமுறுக்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் அப்படி சாப்பிட்டோம் இப்படி சாப்பிட்டோம், இங்கே எங்களுக்கு இறைச்சி இல்லை, வெறும் பார்த்தேன், பேசாமல் இந்த சாப்பாடு கொடுக்குறீரே, இதுக்காக நாங்கள் வந்தோம், எங்களுக்கு இறைச்சி என்னாச்சு, சாப்பாடு ஒன்றுமே இல்லையே கேட்குறாங்க. பார்த்து கேட்டு முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், இவருடைய முறுமுறுப்பை நான் கேட்டேன். வேத வாசி பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இவருடைய முறுமுறுப்பை நான் கேட்டேன் என்று சொல்லிவிட்டு அவங்க கேட்டதை கொடுத்தா திருப்தியா சாப்பிட்டாங்க. ஆனால் யோசித்து பாருங்க, முறுமுறுத்த ஒருத்தம் கூட கானானுக்குள்ளே போகவே இல்லை. கேவலமான உலக ஆசீர்வாதத்திற்காக தாம் பெற்ற முறுமுறுத்து வாங்கி திருப்தி அடைந்தார்களே ஒழிய மேன்மையான ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டார்கள். பரலோக மேன்மை இழந்து போய்விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்த ஒருவன் கூட அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகவே இல்லை. திருப்தியற்றவர்களாகத்தான் தங்கள் வாக்கியை முடித்தார்கள். தேவ ஜனம் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், ஞான பானத்தை பருகினவர்கள். ஆனால் கடைசியில் முடிவு திருப்தியற்ற ஒரு முடிவு. அர்த்தம் என்ன? நாம் பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை திருப்தியாய் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அனுதினமும் கர்த்தரிடத்தில் போய் நாம் நிற்க வேண்டும். அனுதினம் கர்த்தருடைய காலை விசாரிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, தொழிலை குறித்து, நம்முடைய வேலையை குறித்து, எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே, இந்த நாளை காண கிருபை கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஆண்டோடு போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். என் ஜெபத்தில் போய் என்றைக்குமே ஆண்டோட்டு போய் உட்காந்துட்டு முதல்ல விண்ணப்பத்தை வைக்கவே மாட்டேன். முதல்ல நான் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே, இந்த நாளை காணும்படிக்கு
எனக்கு கிருபை கொடுத்தீரே, ஜீவன் கொடுத்தீரே, அந்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கேன், நாளை உயிரோடு இருக்கிறேன்னா அது உடைய கிருபை. நீர் கொடுத்த ஜீவனுக்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் கொடுத்த நன்மைக்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனால் கேட்ப ஆண்டவரே, இந்த நாளை உம்முடைய பாதத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த நாளில் நான் யாரை சந்திக்க வேண்டும், யார்கிட்ட அன்பை நான் பேச வேண்டும், எந்த இடத்துல நான் போய் ஊழியம் செய்ய வேண்டும், என் ஊழியத்தின் நீர் எனக்கு சொல்லும், நான் போய் நிற்க ஆயத்தமாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லித்தான் நான் ஜெபிக்கிறேன். 30 வருஷ காலத்திற்கு மேலாக கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறேன். இந்த நாள் வரையும் காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் அதைத்தான் சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் கூட ஆண்டவர் நான் அங்கே போகிறேன் இங்கே போய் சொன்னது கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்வார் நீ அமைதியாக இரு. சில சமயம் நான் ஆசைப்பட்டது கூட உண்டு, இந்த தேசத்திற்கு போக வேண்டும், அந்த தேசம் போக ஆசைப்பட்டது உண்டு. ஆண்டவர் சொல்வார் நீ அமைதியாக இரு, நீ அமைதியாக இரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி நான் அழைத்து கொண்டு போவேன். ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறபடினால் தான் கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில கூட கர்த்தர், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் தித்தியை பெற முடியாததற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கட்டாயமாக செவி கொடுக்க வேண்டும். சரி, மூன்றாவதாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. முதலாவதாக இன்சஃபிஷியன்ட், இரண்டாவதாக சஃபிஷியன்ட், தித்தியான ஒரு ஆசீர்வாதம். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அது மகிமையான ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், தீயிலும் தண்ணீரும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர், கொண்டு வந்து சேர்த்தீர். மோர் than sufficient, செழிப்பு. வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள். அது அர்த்தம் என்ன? மோர் than sufficient. தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? இன்சஃபிஷியன்டாக அல்ல, சஃபிஷியன்டாக அல்ல, மோர் than sufficient. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே எல்லாவற்றிலுமே வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும். நான் ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அது தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். வேதம் அதை தெளிவாக சொல்லுகிறேன். அதான் சொல்லுகிறேன், ஸ்லேவுடைய அடிமையுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது இன்சஃபிஷியன்ட் இருக்கும். ஒருவேளை பிள்ளைகளாக இருந்தால் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு திருப்தியான நன்மைகளைத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்ம தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன், நம்மை மோர் தென் சஃபிஷியன்ட் ஆக செழிப்புள்ள ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க வேதத்தை கவனமாக வாசித்து பாருங்க. 1 ராஜாக்கள் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, சாலமோன் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் அவரவர் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் சுகமாய் வாழ்ந்தார்கள். அவங்க பாருங்க, அவங்க பிரயாசத்தில் இன்னைக்கு அவங்க பிரயாசத்தில் அவங்க செழிப்பாக சுகமாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு மனுஷனை பாருங்க, நேரடி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்தவன்ட்டு என்ன பிடுங்கலான்னு தான் நினைக்கிறான். அடுத்தவன் சொத்தை பிடுங்கலாமா, அதை செய்யலாமா தான் இருக்கான். ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் கீழும் தேவன் கொடுத்த தங்கள் தங்கள் ஆசீர்வாதத்திலே அவர்கள் செழிப்புள்ள வாழ்க்கை வாழ்ந்து சுகமாக வாழ்ந்தார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ அந்த மோர் தென் சஃபிஷியன்ட்டை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? ஒரு வசனம் நீ வாசித்து பார்ப்ப. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனம் வாசித்து பாருங்க. அந்த கானான் தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், இரும்பும் வெள்ளியும் பொன்னும் வெட்டி எடுக்கப்படக்கூடிய தேசம், அது ஒரு செழிப்பான ஒரு தேசம் என்று சொல்லி ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் தன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஆண்டவர் போய் சொன்னார், கர்த்தர் சொன்னார், நீங்கள் போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அர்த்தம் என்ன? நீங்கள் போய் யுத்தம் பண்ணுங்கள். நீ செழிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லார், நீ அந்த செழிப்பான தேசத்திற்குள்ளே என் பிள்ளைகளாக நீங்கள் போக வேண்டுமானால், அந்த கானான் தேசத்தின் அந்த செழிப்பான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் போய் அந்த தேசத்திலே யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். அது அர்த்தம் என்ன? யூ மஸ்ட் பி எ பிரேயர் வாரியர். உங்க முழங்கால்களை மடக்க வேண்டும்.
செழிப்பை ஒரு மனுஷன் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் சாதாரணமாக சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் போய் நாம் முழங்காலில் நிற்க வேண்டும். ஆண்டவரே, இந்த செழிப்பு எனக்குரியது, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. ஆண்டவரே, உன்னை செழிப்பான தேசத்துக்கு அழைத்து செல்வேன். உன் வாழ்க்கையில் நான் திருப்தியாக செய்வேன். உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். உன் வியாபாரத்தை செழிக்க பண்ணுவேன். எல்லாரும் வாக்கு கொடுத்தேன். அந்த செழிப்பை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால்களிலே நிற்க வேண்டும். You must be a prayer warrior. ஜெப வீரனாக, ஜெப வீராங்கனையாக நீங்கள் மாற வேண்டும். யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தான் செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபம் பண்ணுகிற பொழுதுதான் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒரு மனிதன் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நீங்க வேதத்தை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே மேன்மையான ஆசீர்வாதத்தை எல்லா நாமத்திற்கு மேலாக இயேசுடைய நாமம் உயர்த்தப்பட போகிறது. சும்மா கொடுக்கல பிதா தன் குமாரனை பார்த்து, குமாரனே, எல்லா நாமத்துக்கு மேலாக உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி இயேசுவுக்கு பிதா சும்மா தூக்கி அந்த உயர்வை கொடுக்கவே இல்லை. வேதம் சொல்லுகிறது அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை எல்லா நாமத்திற்கு மேலாக தன்னுடைய நாமம் உயர்த்தப்பட போகிறது. எல்லா முழங்கால்களும் தனக்கு முன்பாக முடங்கப்பட போகிறது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மை, அப்படிப்பட்ட உயர்வை என் பிதா எனக்கு கொடுக்க போகிறார் என்பதை இயேசு அறிந்திருந்தார். நான் பிதாவுடைய குமாரன், எல்லாம் எனக்குரியதுதான் என்று சொல்லிவிட்டு இயேசு சும்மா இருக்கவில்லை. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். கெத்செமனேலே போய் போராடுகிறார். உயர்வு வருவதற்கு முன்பாக, சிலுவையில் மரிப்பதற்கு, அந்த சிலுவையை மரித்து அந்த உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக இயேசு போய் கெத்செமனேலே போய் முழங்காலில் முகம் குப்புற விழுந்து பிதாவை நோக்கி கதறி ஜெபிக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர்கள் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக பூமியிலே விழுந்தது என்று சொல்லுகிறார். கடினமாக பிதாவோடு கூட போராடி இயேசு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். அந்த ஜெபம் தான், பிதாவே என் வேளை வந்து விட்டது. ஆண்டவர் சொன்னார், என் வேளை வந்து விட்டது, என்னை உயர்த்தப்படக்கூடிய நேரம் வந்து விட்டது. என் பிதா கொடுத்த வாக்கு தத்தம், எல்லா நாமத்துக்கு மேலாக உன் நாமத்தை உயர்த்துவேன் என் பிதா சொன்னாரே, அந்த உயர்வை பெறக்கூடிய வேளை வந்து விட்டது. இது நான் ஜெபித்து அந்த உயர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதை இயேசு அறிந்திருந்தபடினால் தான் கெத்செமனேலே போய் தனித்து பிதாவோடு போராடி ஜெபிக்கிறார். அந்த உயர்வுக்காக. அந்த ஜெபம் தான் இயேசுடைய வாழ்க்கையிலே மேன்மையை கொண்டு வந்தது. இயேசுடைய வாழ்க்கையிலே அந்த உயர்வை கொண்டு வந்தது. இன்றைக்கு நாம் நினைக்கிற காரியம் என்ன? சுலபமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், சுலபமாக குறுக்கு வழியில பெற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா அவரை ஜெபிக்க சொல்லுங்க, இவரை ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கா ஜெபம் பண்ணுங்க, அந்த ஊழியக்காரனுக்கு இந்த ஊழியக்காரனுக்கு கடிதம் எழுதிவிட்டு நாங்கள் பிஸி, நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களால் ஜெபிக்க முடியாது. ஒரு ஏஜென்ட், அதுக்கு ஒரு ஏஜென்ட்டை தேடிக்கொண்டு இருக்கிறோம். ஊழியக்காரர்களை ஏஜென்ட்டாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வருவது இல்லை. கர்த்தரிடத்தில் ஏஜென்ட் தேவை இல்லை. நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் முழங்கால நீங்கள் தான் முடக்கணும். நீங்கள் முடக்க, உன் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் கணவருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் வேலைக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அதிகாலை ஆண்டவரே, இந்த குடும்பம் நீர் கொடுத்தது, உங்களை பார்க்கிறவர்கள் இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சொல்வார்களே, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக என் குடும்பத்தை உயர்த்தும். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்று சொன்னேரே, என் பிரயாசத்தை வாக்கிய பண்ணும். கர்த்தரை நம்புகிற செழிப்பான் சொன்னேரே, அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி தாரும். நீங்க முழங்கால் படியிடணும். யூ மஸ்ட் பி a prayer warrior. நீங்க ஜெபிக்கிறவர்களாக மாறணும். ஜெபிக்கிறவர்கள் வாக்கில் தான் தேவன் மோர் தென் சஃபிஷியன்ட்டை கொடுக்க முடியும். செழிப்பை கர்த்தர் கொடுக்க முடியும். அது தேவனுடைய வார்த்தை. நல்லா அறிந்து கொள்ளுங்க. சும்மா கூட்டத்தில் போய் உட்காந்துட்டு செய்தி கேட்டுட்டு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும்னா ஏமாந்து போவீர்கள். நீங்க ஜெபிக்காதபடிக்கு, நீங்க கர்த்தரை கேட்காதபடிக்கு தேவன் எப்படி அற்புதத்தை செய்ய முடியும்? தேவன் எதிர்பார்க்க காரியம் அதுதானே. யோசித்து பாருங்க, நல்லா இருந்து கொள்ளுங்க. ஒரு செழிப்புக்குள்ளே போகிற பொழுது சில பேர் சொல்லுவாங்க, இல்லை பிரதர், பிரச்சனை, போராட்டம், பிரச்சனைகள் வரும். ஜெபம் பண்ண முடியல பிரதர், பிரச்சனை, போராட்டம்,
ஜெபிக்க ஆசைப்படுகிற முடியல, நல்லா அந்த கொள்ளுங்க. ஒரு செழிப்புக்குள்ளே போவதற்கு முன்பாக பலத்த விதமாய் போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். நீ யோசித்து பாருங்க, இயேசு யார்? தேவனுடைய குமாரன். அவர் எதுக்காக உலகத்துக்குள்ள வந்தார்? சிலுவையிலே மரிப்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்குள்ள வந்தார், சும்மா வரல. ஆனால் வேதவாசம் கெத்செமனேல என்ன ஜெபம் பண்ணா தெரியுமா? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடையாது. எத்தனை முறை சொன்னா தெரியுமா? 3 முறை சொன்னார். வந்தது எதுக்கு? சிலுவையிலே மரிக்கத்தானே. பின்பு எதற்கு போய் கேட்க வேண்டும்? பிகாஸ் ஹீ இஸ் இன் ஃப்ளஷ். அவர் நம்மை போல மாம்சத்தின் இரத்தத்தை உடையவராக இருந்தார். ஆனால் அந்த பாடுகளை அவர் அன்பை நெருக்கிறது அவரால் தாங்கிக் கொள்ள முடியும். சிலுவையின் கோர காட்சியை இயேசு தன் கண்களுக்கு முன்பாக பார்க்கிறார். சிலுவையில் தன் மரணம் எப்படி இருக்க போகிறது, தன் சரீரம் கிழிக்கப்பட போகிறது, தன் தலையிலே முள்முடி சூட்டப்பட போகிறது, தன் கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்க போகிறார்கள், தன் விலாவிலே ஈட்டி வைத்து குத்தப்பட போகிறார்கள். மாத்திரமல்ல, எல்லாரும் தன்னை பரியாசம் பண்ண போகிறார்கள். எல்லாருக்கு முன்பாக நான் ஒரு வேடிக்கை பொருளாக சிலுவையிலே தொங்க போகிறேன் என்பதை எல்லாம் இயேசு பார்க்கிறார். அந்த காட்சியை பார்க்கிற பொழுது அவர் மாம்சத்தில் இருக்கிறபடினாலே அந்த போராட்டம் வருகிறது. அத்தன் பிதாவிடத்தை கேட்கிறார், பிதாவே உமக்கு சித்தமாக இருக்குமானால். ஆனால் யோசித்து பாருங்க, பிதா என்ன செய்தார்? அது ஓம்பாடு சொல்லிவிட்டு போகவில்லை. வேதம் பார்க்கிறது, என் குமாரன் அவன் படுகிற பாடுகளை பிதா பார்த்தார். என்ன செய்தார்? உடனடியாக இயேசுவை பலப்படுத்தும்படியாக ஒரு தூதனை பிதா அனுப்பினார். தேவனுடைய ஒன்று அறிந்து கொள்ளுங்க, நம்மளால எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியும், எவ்வளவு பிரச்சனை நம்மளால தாங்க முடியும், நம்முடைய துக்கத்தை எவ்வளவு தாங்க முடியும், இயேசு அறிந்திருக்கிறவர். அதான் பாருங்க, நாம் தாங்கிக் கொள்வதற்கு மேலாக ஒரு நாளும் அவர் சோதனை அனுப்பதிப்பதில்லை. ஒரு பிரச்சனை கொடுக்க மாட்டார். வேலை வரும், உங்களை பலப்படுத்திடுவார். மகளை பலப்படாது, இந்த ஆசீர்வாதம் எனக்கு நான் கொடுக்கிறேன், இவ்வளவுதான், இதற்கு மேன்மை பெற்றுக்கொள். அவன் நல்லா அந்த கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், செழிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாம் முதலாவதாக ஜெப வீரர்களாக, யூ மஸ்ட் பி எ பிரேயர் வாரியர். நீங்கள் மாறுகிற பொழுது செழிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நான் ஏன் இந்த ஆண்டவர் சொல்கிறார்? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், வாக்குத்தத்தை என் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். சாதாரண இன்சஃபிஷியண்டாக இருக்க சொல்லாதே, சஃபிஷியண்டாக இருக்க சொல்லாதே, மோர் தென் சஃபிஷியன்ட். நான் நிரம்பி வழியும்படியாக என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து திருப்தியாக்க விரும்புகிறேன். அடிமையாய் இருந்தால் முடியாது, பிள்ளைகளாக இருந்து கொண்டு கீழ்ப்படியாவிட்டால் ஆசீர்வதிக்க முடியாது. அவர்கள் ஜெப வீரர்களாக மாறுகிற பொழுது என் வாழ்க்கையிலே திருப்தி அல்ல, அதைவிட செழிப்பையே என் பிள்ளைகளுக்கு கொடுத்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்திற்கு ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஜெபிக்கும்படியாக அவர்கள் எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, என் அன்பு சகோதரி, ஒருவேளை நான் சொன்ன சில காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாய் காணப்பட்டு இருக்கலாம். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த பொழுது இந்த செய்தியை நான் எடுக்கவே நான் நினைத்ததே இல்லை. ஆனால் நேற்று இரவில் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். காலையிலே 3 மணி வரையும் நான் ஆண்டவர் சமூகத்தை காத்திருக்கிற ஆண்டவர் சொன்னார், நான் இந்த சபைக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். நான் என் பிள்ளைகளை திருப்தியாக அல்ல, நான் செழிப்பாக ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். மோர் தென் சஃபிஷியன்ட் ரிசல்ட், திருப்தியை காட்டிலும் மேன்மையான ஒரு செழிப்பை என் ஜனத்திற்கு நான் கொடுக்க நான் விரும்புகிறேன். ஆனால் என் பிள்ளைகள் அந்த வாக்கு தத்தத்தை இன்னும் சுதந்திரித்துக் கொள்ள முடிவது இல்லை. காரணம் என்ன? அடிமைத்தனம். ஏதோ ஒரு காரியம் அவளை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டே இருக்கிறது. அது எந்த காரியத்தினால் அவளை ஜெயிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அதுதான் அவளை அடிமைப்படுத்துகிறது. அந்த அடிமைத்தனத்தில் இருந்து முதலாவது வெளியே வர சொல். எந்த காரியத்தில் அவளை மேற்கொண்டு இருக்கிறதோ அந்த காரியத்தை விட்டு அவளை வெளியே வருகிற பொழுது அவளுடைய வாழ்க்கையிலே நான் செழிப்பை கொடுக்க முடியும், நான் செழிப்பை கொடுக்க முடியும். என் பிள்ளைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும், என் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும். திருப்தியாய் ஆசீர்வதித்தேனே, தினமும் என்ன தேவையோ என்னுடைய முகத்தை பார்க்க சொல், என்னை நோக்கி ஜெபிக்க சொல். என்னை நோக்கி ஜெபிக்கிற பொழுதுதான் அவருடைய வாழ்க்கையிலே என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுதுதான் நான் அவருடைய வாழ்க்கையில் திருப்தியை கொடுக்க முடியும். அதை விட ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் என் பிள்ளைகள், இந்த மக்கள் ஜெப
வீரர்களாக மாற வேண்டும். முழங்கால்களை முடக்க சொல். முழங்கால்களை முடக்கிற பொழுது திருப்தி அல்ல, மோர் தென் சஃபிஷியன்ட். செழிப்புள்ள ஆசீர்வாதங்களை என் ஜனத்திற்கு நான் கொடுத்து நான் அவளை ஆசீர்வதிப்பேன். இதுதான் ஆவியான் சொன்ன ஒரு வார்த்தை. இன்னைக்கு அநேக ஆண்டவர் தெளிவாக பேசியிருக்கிறார். என் அன்பு சகோதரி, உன்னோட ஆண்டவர் பேசவில்லையா? என் அன்பு சகோதரனே, உன்னோட ஆண்டவர் பேசவில்லையா? இன்னைக்கு எந்த காரியம் உன்னை அடிமைப்படுத்தி இருக்கிறதோ அதை விட்டு முதலாக வெளியே வா. நீ வெளியே வருகிற பொழுது உன் வாழ்க்கையில் காணப்பட தடைகளை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பா. கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஜெபிக்கிறபடினா இந்த நாள் தேவன் சொன்னார், என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே I will bless them more than sufficient. செழிப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். செழிப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர், நான் ஜெப வீரனாக நான் மாற விரும்புகிறேன். ஒரு ஜெப வீராங்கனையாக நான் மாற விரும்புகிறேன். உம்முடைய ஜெப ஆவியினாலே என்னை நிரப்பும் ஆண்டவரே. இன்றைக்கு என் வாழ்க்கை மாறும்படியாக ஆண்டவரே, ஒரு செழிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக உம்மீது இருந்த அந்த ஜெப ஆவி எனக்கு இன்றைக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆவியான் தெளிவாய் சொன்னார், இயேசுவின் மீது அதே ஜெப ஆவியை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உன்னை செழிப்புள்ள வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும்படியாக ஆண்டவர் விசேஷமாக தம்முடைய ஜெப ஆவியினாலே உங்களை நிரப்ப விரும்புகிறார். கேட்கிறவர்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் தெளிவாக சொன்னார், கேட்க சொல். கேட்கிறவர்கள் மீது இன்றைக்கு என் ஜெப ஆவியை நான் ஊற்ற விரும்புகிறேன். சகோதரி, உன் ஜெப வாழ்க்கை மாற போகிறது. சகோதரி, உன் ஜெப வாழ்க்கை மாற போகிறது. ஒரு புதிய அபிஷேகத்தை இன்றைக்கு தேவன் உன்மீது ஊற்ற விரும்புகிறார். உன் வாய்களை திற, உன் வாய்களை திற. திறக்கிற பொழுது தேவன் அக்கினி வருகிறது. திறக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. இது பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம், பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். ஜெபத்தின் வல்லமை இறங்கி வருகிறபடினோ, கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறபடினோ, ஜெபத்தை தடை சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. அவருடைய கட்டுகள் இப்பொழுது தெரிப்படுகிறது. விரோதமாக எழும்புகிற ஆவிகள், ஆசீர்வாதத்தை தடை பண்ணின ஆவிகள் இப்பொழுது வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினால் வாய்களை திறந்த ஆண்டவர் துதிக்கத்தான் வல்லமை, ஆர்ப்பரிக்க வல்லமை. கர்த்தருடைய அக்கினி வருகிறது. Receive the power, receive the fire. பெற்றுக்கொள் சகோதரி, பெற்றுக்கொள் சகோதரனே. வெட்கப்படக்கூடிய நேரம் அல்ல. தேவன் அக்கினி வருகிறது. தேவ அக்கினி வருகிறது. ஆண்டவர் புதிய தைலத்தை ஊற்றுகிறார். அது ஜெப அபிஷேகம். ஜெப அபிஷேகம். உன் வாழ்க்கை மாற போகிறது. உங்கள் வாழ்க்கை மாற போகிறது. புதிய தரிசனம், புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம் வெளிப்பட போகிறது. பெற்றுக்கொள் சகோதரனே, பெற்றுக்கொள் சகோதரி. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இந்த இடம் நிரம்பி கொண்டு இருக்கிறது. Thank you Jesus, thank you Lord. தகப்பனே, உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட அன்பிற்காக நன்றி செலுத்தமை துதிக்கிறோம். எனக்கு நீர் வாக்கு கொடுத்தீரப்பா. இந்த நாளில் இருந்த ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாக்களை செழிப்பு உண்டாகும். திருப்தி அல்ல, more than sufficient சொன்னேரே. அது செழிப்பு, அது செழிப்பு வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாள் குடும்பங்களை நீர் செழிக்க பண்ணுவீராக. இதுவரை குடும்பத்தில் காணப்பட்ட எல்லா குறைவுகளும் இன்றோடு மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வேலையிலே காணப்பட்ட குறைவுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாபாரத்தில் காணப்பட்ட குறைவுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட குறைவுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. செழிப்பு உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக. சரீரத்தில் செழிப்பு, சரீரத்தில் செழிப்பு. சற்று காணப்பட்டு எல்லா வியாதியின் கட்டுகளும் இப்பொழுது தெரிபட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால். எல்லா வியாதிகளும் இப்பொழுது மறைவதாக, இப்பொழுது மறைவதாக இயேசுவின் நாமத்தினால். பாதிக்கப்பட்ட எலும்புகள் சுகம் அடையட்டும் ஐயா. பாதிக்கப்பட்ட எலும்புகள் சுகம் அடைகிறது. சகோதரனே, உன்னுடைய முதுகு தண்டில் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. முதுகு தண்டில் காணப்பட்ட வலிகள் மாறுகிறது. சுகத்தை பெற்றுக்கொள் சகோதரனே, என் அன்பு சகோதரி. இயேசுடைய வல்லமை உன் கால்களுக்குள்ள இறங்கி வருகிறது. உன் கால் முழங்கால் படியிட முடியாது. ஆண்டவரே, நான் பிரேயர் மாற விரும்பினாலும் என்னால் முழங்கால் படியிட முடியவில்லை. வேதனை ஜெபித்த
சகோதரி, இயேசுடைய வல்லமை உன் கால்களுக்குள்ள இறங்கி வருகிறது. காலில் காணப்பட்ட வலிகள் இப்பொழுது மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறாய். வேண்டாத கட்டிகள் மறைகிறது, வேண்டாத கட்டிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் அற்புதம், இயேசுவின் நாமத்தில் அற்புதம். ஒரு சகோதரன், இயேசுடைய வல்லமை உன் வலது கைக்குள்ள இறங்கி வருகிறது. உன் வலது கையை பரிபூர்ணமாக தூக்க முடியவில்லை. இயேசுவின் நாமத்தினால் அந்த பாதிக்கப்பட்ட வலது கை சுகமடைகிறது. சுகத்தை பெற்றுக்கொள் சகோதரனே. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினால் பாதிக்கப்பட்ட காது சுகமடைகிறது. சகோதரி, இயேசுடைய வல்லமை உன் காதில் இறங்கி வருகிறது. காதிலே காணப்பட்ட அடைப்புகள் மாறுகிறது. சுகத்தை பெற்றுக்கொள் சகோதரி. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. Thank you Lord. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருகிறபடியினால் உமக்கே ஸ்தோத்திரம். நான் உம்முடைய ஊழியக்காரே, எனக்கு வாக்கு கொடுத்து இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு செழிப்பு உண்டாகும். வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் செழிக்க பண்ணி நீர் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. கற்பத்தின் கனிகளை கொடுங்க. யார் யார் கற்பத்தின் கனிக்காய் ஜெபிக்கிறார்களோ தகப்பனே, அவருடைய கற்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர்களை சாட்சியாக நீர் எழுப்ப வேண்டுமான ஜெபிக்கிறேன். எல்லா கடன் பிரச்சனைகளும் இன்றோடு மாறட்டும் ஐயா. திருமண தடைகள் மாறட்டும். பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதம் வாக்கு ஏற்படுத்தி கொடுத்து நிவர்த்த வேண்டுமான ஜெபிக்கிறப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானங்களை கொடுத்து நீர் ஆசீர்வதியும் தகப்பன். இந்த நாளிலும் நீர் எங்கள் நடுவிலே வந்து நீர் நம்முடைய பிள்ளையோடு பேச நீர் நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து ஆண்டவர், நான் அப்பிரயோஜனமான ஒரு ஊழியக்காரன், கடமையை நான் செய்திருக்கிறேன். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அன்பின் ஐக்கியம் நம் அனைவரோடு என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென்.